டேய் மாப்பிள்ள டேய் இன்னைக்கு உன்னை மாப்பிள்ள வாக்குறதுக்காண்டி பொண்ணோட அண்ணங்கார வரான். இது வந்து நம்ம பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்க. கடை நல்லா ஓடுது, நல்லா வியாபாரம் ஓடுது, டன் கணக்குல ஓடுதுன்னு சொல்லு. சரியா? இது நாளைக்கு சரக்கு வாங்குறதுக்காண்டி வச்சிருக்க காசு, இதை கல்லாக்குல போட்டு வச்சுக்க. சரியா? வந்து கேட்டானா நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லு. நான் போய் இந்த தக்காளி பெட்டி வந்துருக்கு தூக்கிட்டு வந்துடுறேன். 1.50 ரூபா 1.50 ரூபா வாங்கினே கொண்டு வச்சேண்ணே. எத்தனை இல்லைண்ணே? மாமா இல்லையாப்பா? மாமாவை பத்தி விசாரிக்கிறாரு. ஒருவேளை இவர் தான் பொண்ணோட அண்ணனா இருக்கும் போல. வாங்க மச்சான். ஆமா, அந்த வெளியே ஒரு பிசினஸ் டீல் விஷயமா போயிருக்காப்ல. வியாபாரம்னா எப்படி போய்கிட்டு இருக்கு? இப்பதான் 100 டன் காலி ஆச்சு, இன்னொரு 100 டன் வந்துகிட்டு இருக்கு. எங்க 100 தாண்டி வந்துகிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரம் ஓடும்? உங்கள்கிட்ட மட்டும் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 lakhs கிட்ட போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சூப்பரா போய்கிட்டு இருக்கு. எனக்கு சம்பளம் மட்டுமே 85,000 ரூபாய். வெளியிலேயே சொல்லிடாது, இன்கம் டாக்ஸ் அனுப்பிடுறாங்க வீட்டுக்கு. சொன்னா நம்ப மாட்டியே. இங்க வருங்க, 5,000 ரூபாய் ஒரு நாள் டீ செலவு. நல்ல நோட்டு தான். என்னப்பா அம்மாவை தேடி வந்தியா? 1 கிலோ தக்காளி. கிலோ பாரு, 1 கிலோ 2 கிலோ வந்துட்டாங்க. சில்லறை வியாபாரத்துக்கு என்ன எடுத்துக்கிறியா? 1 டன் எடுத்துக்கிறியா? அப்ப கிளம்பு. வந்துட்டேன். கிலோ கணக்குலாம் கேட்டா நம்ம டன்னா இறக்கி வித்துக்கிட்டு இருக்கேன் நம்மள்ட்ட. அண்ணே பாண்டியண்ணே பாப்பா எப்ப வந்தியா? நான் அப்பேல வந்துட்டேன். அண்ணே ஒன்னும் முன்ன மாதிரி வியாபாரம் ஒண்ணும் இல்லனே. என்ன பண்றதுன்னு தெரியலனே. போயிட்டு நாளைக்கு வரியாதா? அப்படியா? தம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டாப்ல. 5,000 ரூபாய் வாங்கிட்டேனா? ஆமா, நீ சொல்லி கொடுத்த மாதிரி சூப்பரா பேசிட்டேன். ஒண்ணு எனக்கு தான். டேய் இவர் ஃபைனான்சியர்ரா. मेरी तकदीर तेरी चाहिए